ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா யூனியன் டெரிட்டரியான காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜ் பேருந்து நிலையத்தில் தாங்க இருக்கிறோம். இங்கே இருந்தால் இன்றைக்கி நம்ம ஒரு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2வது வீடான திருச்செந்தூர் தான் இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற பஸ் தான் பார்த்தீங்கன்னா PRTC புதுச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்லாம் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். என் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். இது வரைக்கும் வ்ளாகும் எடுத்ததில்லை, ட்ராவல் பண்ணதில்லை. சென்னையில் வந்து நிறைய தடவை பார்த்துருக்கேன் இந்த PRTC பஸ் போவோம், அப்போலாம் பார்ப்பேன் எப்போ வ்ளாக் எடுக்க போகிறோமோன்னு. இன்றைக்கி அதற்கான தருணம் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஆமாங்க, இந்த PRTC சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 7:40க்கு இங்கேருந்து கிளம்போம். ஸோ இன்றைக்கி அந்த பஸ்ஸில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்போர்ட் பண்ணி எப்படி ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு பண்ண போகிறோம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வழக்கம் போல் உள்ளே வச்சு பேசலாம். சரி வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். நான் வந்து என்னோடய டின்னரை வந்து இங்கே ஹோட்டல் ராமன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தாங்க சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. செட் தோசை வடகரி வச்சு சாப்பிட்டேன். சிம்பிளாக நீட்டாக முடிஞ்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ராமனே நீட்டாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ATM இருக்குங்க. ஸோ இங்கே தான் வந்து நான் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ உள்ளே வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். உள்ளே என்ட்ரியான ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூரிஃபைடு RO வாட்டர் சிஸ்டம் வச்சுருக்காங்க. இங்கே என்ட்ரியான உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா PRTC அவங்களோட புக்கிங் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் போர்டு வந்து ஒட்டியிருக்காங்க, திருச்செந்தூர் பஸ் வந்து இங்கே தான் ஆப்ரேட் ஆகுதுன்னு. பார்த்தீங்கன்னா காரைக்கால் டு திருச்செந்தூர் பேருந்து 4/7/2025 ஜூலையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். புறப்படும் நேரம் இரவு 7:40. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி கடை இருக்குங்க. செப்பல் கடை, ஃபேன்சி கடை, ஒரு கவரிங் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் கடை இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மொபைல் ஆக்சசரிஸ் கடை இருக்குங்க. ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கடை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஹோட்டல் இருக்குங்க, ஹோட்டல் வசந்த பவன் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. ஆன்லைன் புக்கிங் busindia.com அந்த சைட்டில் தான் புக் பண்ண முடியும். PRTCக்குன்னு தனியாக எந்த ஒரு சைட்டும் கிடையாது. காரைக்காலிலேருந்து இப்போ வந்து ஷெட்யூல் மாற்றிட்டாங்க. 9 மணிக்கு நைட்டு கிளம்புற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நான் ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 7:40க்கு தான் கிளம்புச்சு. புக்கிங்ஸில் காரைக்கால் டு திருச்செந்தூர், காரைக்கால் டு தூத்துக்குடி, காரைக்கால் டு ராம்நாடு வரைக்கும் நம்மளால் புக் பண்ண முடியும். ராம்நாடுன்னு கொடுக்கணும், ராமநாதபுரம் போட்டால் சர்ச் ஆகாது. நாகப்பட்டினம் டு திருச்செந்தூர், நாகப்பட்டினம் டு தூத்துக்குடி வரைக்கும் நம்மளால் புக் பண்ண முடியும். நாகப்பட்டினம் டு ராம்நாடு புக் பண்ண முடியாது. ரிட்டன் டைரக்ஷன் நைட்டு 7:50க்கு திருச்செந்தூர்லேருந்து கிளம்பும். திருச்செந்தூர் டு காரைக்கால், தூத்துக்குடி டு காரைக்கால் நம்மளால் புக் பண்ண முடியும். ஆனால் டெஸ்டினேஷன் நாகப்பட்டினம் கொடுத்தாலுமே திருச்செந்தூர் தூத்துக்குடியிலேருந்து புக்கிங் ஆப்ஷன் இல்லை. புக் பண்ணும்போது 2 காரைக்கால் வந்து ஆப்ஷனில் காட்டும், 2மே கொடுத்தாலும் சர்ச் ஆகும். அதே மாதிரி டியூட்டி கொரியனில் வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் சர்ச் ஆகும். நாகப்பட்டினமில் வந்து லாஸ்ட்டாக அந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது நமக்கு சர்ச் ஆகும். இப்போ இந்த ஜேர்னி 7:40க்கு ஸ்டார்ட் ஆகுறதுனால இந்த vlogல நான் மென்ஷன் பண்ணுற டைம்லேருந்து எக்ஸ்ட்ரா 1 hour வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்னங்க திடீர்னு பஸ்ஸுக்குள்ளே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ நான் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தேன், பஸ் வந்து நான் தள்ளி நின்றுருக்கு போல். நான் கரெக்டாக 7:30 கிட்ட தான் பார்த்தேன். சரி பெர்மிஷன் கேட்டேன், டக்குன்னு ஏறி வந்து உட்காந்துட்டேன். டூஸ் வந்து ஃப்ரெண்ட்லி டைப் தாங்க, அவங்க எதுவுமே சொல்ல, சரி வீடியோ எடுத்துக்கங்கன்னாங்க. என்ன ஒன்று, பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா BS3 ரீமாடல் வண்டி. அவங்க கண்டக்டர் என்ன சொன்னாரோ, புது வண்டினா நாளைக்கு வரும், அதில் எடுக்கிறீங்களான்னாங்க. இல்லைன்னா நான் ரொம்ப தூரத்தில் வந்திருக்கேன், இப்போயே வீடியோ எடுத்துக்கிறேன். சரி எடுத்துக்கங்கட்டாங்க. ஸோ இப்போ நம்ம திருச்செந்தூரை நோக்கி நம்ம பயணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக ஆன் டைம் 7:40.
நம்ம பஸ்ஸோட டைமிங் பற்றி பார்க்கலாம். இது வந்து ரெகுலர் சர்வீஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம காரைக்காலில் பார்த்தீங்கன்னா நைட்டு 7:40க்கும், இதோட ரிவர்ஸ் டைமிங் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா நைட்டு 7:30க்கும் அங்கேருந்து கிளம்புங்க. ஸோ இங்கே நம்ம காரைக்காலில் 7:40 கிளம்பி அடுத்த நாள் காலையில் 5:30 மணி வாக்கில் தான் நமக்கு திருச்செந்தூர் போகும்னு சொல்லியிருக்காங்க. ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஈஸியாக இருங்க. நம்ம மதுரை லைன் எதுவுமே டச் ஆக போகிறதில்ல. ஒரு கம்ப்ளீட் ஈஸியாக லைனு. காரைக்காலை தாண்டிட்டோம்னா அடுத்து நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருத்துறைப்பூண்டி, அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா நமக்கு மீமீசல், தொண்டி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு ராமநாதபுரம் லைனு, தொண்டி ராமநாதபுரம் லைனு. அது கீழே வந்தீங்கன்னா கீழக்கரை, அப்புறம் சாயல்குடி, தூத்துக்குடி, இப்படி தூத்துக்குடி, அதுக்கப்புறம் நம்ம திருச்செந்தூர் போகிறோம். ஃபுல் ஈஸியாக நைட் டைம் வந்து ஃபுல் ஈஸியாக வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், எங்கெங்கே போகிறோம், எந்த டைமிங்கில் போகிறோம் அப்படின்னு. நான் எல்லாமே நம்ம பார்த்து ஜேர்னியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என் கூட சேர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. காரைக்கால் டு திருச்செந்தூர் வந்து டிக்கெட் ஃபேர் 440, ஒன்லி கேஷ் 440. இதே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 477 ரூபா வரும். ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறதுங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன். 8:25 நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட். சீட்டில் இருக்கிற அமெரிட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. நம்ம 3x2 டிஎன்எஸ்சிசி பஸ்ஸில் இருக்கணும் அந்த டைப்பில் தான் இருக்கும். ஸோ இது வந்து புஷ்பாக்கில் எதுவும் கிடையாதுங்க. நார்மல் சீட் அப்படியே இருக்கும். ஆஃப் சப்போர்ட்டாக எதுவும் கிடையாது. ஈவன் நமக்கு ப்ளக் டைப் சார்ஜர் போர்ட் எதுவுமே கிடையாதுங்க. நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:25 வந்தோம். 8:25 கிட்ட வந்துட்டோம். ஸோ நீங்கள் யாராச்சும் நாகப்பட்டினத்தில் வந்து போட் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு 8 மணிக்கெலாம் வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:40 கிட்ட வந்து நம்ம டிபார்ட் ஆகிருக்கோம் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு சண்டே நைட்டுங்க. சண்டே நைட்டு காரைக்கால் திருச்செந்தூர் போகிறேன். ஆரம்பத்தில் வந்து நம்ம காரைக்கால் இருக்கிற பஸ்ஸு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் நாகப்பட்டினம் வந்தது பார்த்தீங்கன்னா பஸ் நிறைய க்ரௌட் ஏறிடுச்சு. ஏன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிற க்ரௌட் வந்து நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. தெரிஞ்சுட்டு நிறைய மக்களுக்கு புது பஸ் விட்ருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே. டிராஃபிக் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியில் இருக்குங்க. வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டில் என்ட்ரியாக நின்றுட்டுருக்கோம். 9:05 ஆகுது. டிராஃபிக் பாருங்கள். வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி பிஸியாக இருக்குங்க. டைட் பிஸியாக இருக்குது. ஏன்னா நமக்கு ஆம்னி பஸ்ஸு, அதுக்கப்புறம் ப்ரைவேட் பஸ் எல்லாமே இங்கேருந்து கிளம்பும். சென்னை, பெங்களூர் போகிற பஸ் எல்லாமே இங்கேருந்து கிளம்பும். இந்த பஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எம்மாதமும் சம்மாதமும் மாதிரிங்க. காரைக்காலில் பார்த்தீங்கன்னா நம்ம திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், நாகூர் பார்த்தீங்கன்னா நமக்கு தர்கா இருக்குது. அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கிய எண்ணெய் திருத்தலம் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூரை போய் கனெக்ட் பண்ணிருக்கு. ஏகப்பட்ட புண்ணிய ஸ்தலங்கள் வந்து இந்த பஸ் வந்து கனெக்ட் பண்ணுது. அவ்வளோதாங்க, உடனே கிளம்பிட்டாங்க 9:15.
தான் உங்களுக்கு நிறையா கடைகள் அதனால் பார்த்துக்கலாம். திருவாரூர் போகிற வண்டி எல்லாம் இருக்கும். ஆனால் அது வரைக்கும் நம்ம போயிட்டு வரலாம். அங்கே டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுதுங்க. முத்துப்பேட்டை தாண்டி ஒரு இடத்துல வந்து ஹோட்டல் பிரேக்காக விட்ருக்காங்க. அடுத்த வாரத்துக்கு முத்துப்பேட்டை தாண்டி ஒரு இடத்துல ஹோட்டல் பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம், அதாவது க்ரூஸ் எல்லாருமே இப்போ தான் புதுசாக அந்த இடத்த பழகிறனால பார்த்தீங்கன்னா மோட்டல் வந்து தேடிட்டு இருக்காங்க. பஸ்ஸில் ஒருத்தர் பேசஞ்சர் என்ன சொன்னாங்கன்னா ரெகுலராக வரவர்கள் அந்த ரூட்டில் வேளாங்கண்ணி தாண்டி ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இனி ஃப்யூச்சரில் வந்து எங்கே நிப்பாட்டுறாங்கிறத பார்ப்போம். நான் எதுவும் சாப்பிட்லைங்க. நான் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 கிட்ட தான் சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டதுனால வந்து ஒரே ஒரு பன்னு மட்டும் வாங்கிக்கிட்டேன், க்ரீம் பன்னு. ஸோ அதை வச்சா நான் இன்றைக்கி என்னோட டின்னரை முடிக்க போகிறேன். கோட்டைப்பட்டினம் 12:10. சார் 12:18.
பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:20 ஆகுதுங்க. ஸோ இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் பிரேக்காக விட்ருக்காங்க. ஸோ நீட்டாக தான் இருந்துச்சு. கரெக்டாக ராமநாதபுரம் பைபாஸில். ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு 1:35. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:35 ஆகுதுங்க. ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிருக்கும். ஸோ நமக்கு அங்கே நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 டைமுக்காக எடுத்தாங்க. இங்கே வந்து 1:35. இடையில வந்து டின்னர் பிரேக்கில் வந்து 20 மினிட்ஸு, அப்புறம் டீ பிரேக் வந்து ஒரு 10 மினிட்ஸு. ஸோ 30 மினிட்ஸ் அதில் கழிச்சிட்டோம்னா கரெக்டாக 4.5 ஹவர்ஸில் வந்து நம்ம நாகப்பட்டினம் டு ராமநாதபுரம் வந்து ரீச் ஆகிட்டோம். செம்ம ஸ்பீடுங்க. நான் வந்து ஸ்பீடோமீட்டர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 90-91 வந்து அடித்து ஓட்டினாங்க. அந்த ஸ்பீடு நீங்களும் பார்த்துருப்பீங்க. போர்டிங் டீபோர்டிங் பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டிக்கு அப்புறம் வந்து மேக்ஸிமம் எங்கேயுமே அவ்வளோவா போர்டிங் இல்லைங்க. டீபோர்டிங் வந்து இடையில கோட்டைப்பட்டினம் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அங்கே வந்து ஒருத்தவங்க 3 பேர் சொல்லி ஏறினாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே போர்டிங் டீபோர்டிங் இல்லை. இப்போ இங்கே ராமநாதபுரம் வந்தவரை தான் ஒரு 4 பேர் வந்து டீபோர்ட் ஆனாங்க. கீழக்கரை 2:05. ஏர்வாடி தர்கா 2:15. ஏர்வாடி தர்கா வந்து ரீச் ஆகிருக்காங்க. ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து ஏறினாங்க ஏர்வாடி தர்காவுக்கு. இடையில நீங்கள் பார்த்துருப்பீங்க கீழக்கரையில் வந்து நம்ம ஒரு 2:05 கிட்ட வந்தோம். இன்கேஸ் நீங்கள் கீழக்கரையிலேருந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி போகணும்னா இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த பஸ் வந்து ஃபுல் ஆனாலுமே உள்ளே உட்கார வச்சுப்பாங்க. ஏன்னா அந்த மிட் நைட்டு யார் நிற்பாங்க பேசஞ்சர்ஸ் அவங்களுக்காக ஏற்றிப்பாங்க. இன்னொன்று என்னென்னா இது வந்து கீழக்கரைக்கு மட்டும் இல்லைங்க. இப்போ வரக்கூடிய எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நான் டைமிங் போடுறேன். டைமிங் ஏற்ற மாதிரி பார்த்து ஏறிக்குங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. பழையபடி பஸ் ஸ்டாண்டு சீக்கிரம் இருக்குது.
தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 4:25க்கு வந்து நம்ம முத்துநகரான தூத்துக்குடி தாங்க ரீச் ஆகிருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜேர்னி சூப்பராக இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா நான் அந்த 85-90 அதிலே தான் அடித்து ஓட்டுறாங்க. ஏன்னா ஈஸியாக நைட் சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டிராஃபிக் இல்லை, டக்கு டக்குன்னு வந்துட்டாங்க. என்ன ஒன்று பெண்டு தான் கலண்டுருச்சுங்க, புஷ் பேக் வேறு கிடையாதா, கொஞ்சம் பெண்டு லைட்டாக கலண்ட மாதிரி இருக்குது. மற்றபடி ஜேர்னிலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நமது பிஆர்டிசி பயணம் இனிதே முடிவடைஞ்சதுங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30க்கு வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. இருந்தாலுமே ஒரு சில மக்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கு. இங்கே வந்து நிறைய பேருக்கு தெரியல போல், எல்லாம் வந்து கேட்டுட்டு போனாங்க அடுத்து எப்போ பஸ்ஸு கிளம்பும்னு. நைட்டு தான் எப்பவுமே கிளம்பும். என்ன ஒன்றுனா நைட்டு வந்து இங்கே திருச்செந்தூர் டு காரைக்கால் வந்து நம்மளால் புக் பண்ண முடியாது. புக்கிங்கில் வந்து அந்த சர்வீஸ் வந்து காட்டலை. இதெல்லாம் அவங்க சரி பண்ணணும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலமாக பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். நம்ம மெயினாக வந்து இந்த ஈசிஆர் நைட் ஜேர்னி தாங்க சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்பீடுக்கு அந்த காற்றடிக்கும் போது அப்படியே சிறுசிலுன்னு நல்லா இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா இந்த இடத்துல தேவையில்லாத ஸ்பீட் பிரேக்கர் நிறையா இருக்குது. இன்னொன்று என்ன மாடு தாங்க நிறைய இருக்குது அங்கங்கே. இப்போ நைட் இந்த இடத்துல வர்றவங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்கலாம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் இது மாதிரி உங்களுக்கு இந்த பஸ்ஸை பற்றி எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்டில் தென், டடா.